அமைதியான மேய்ச்சல் நிலத்தில் தாவீது தன் ஆடுகளை மேய்த்து கொண்டு கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் வயதான தன் தந்தை ஈசாய் அவனை அழைத்து போர்க்களத்தில் இருக்கும் தனது அண்ணன்மார்களுக்கு உணவு கொண்டு செல்லும்படி அனுப்பினார். கீழ்ப்படிதலுடன் தாவீது உடனே பயணம் மேற்கொண்டு போர்க்களத்தை அடைந்தான். அங்கு சென்றபோது கோலியாத் என்ற பேரரக்கன் ஜீவனுள்ள தேவனுடைய ஜனங்களை அவமதித்து சவால் விடுத்து கொண்டிருப்பதையும் இஸ்ரவேல் படையினர் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருப்பதையும் அவன் கண்டான். அந்த வார்த்தைகள் தாவீதின் உள்ளத்தில் தீவிரமான ஆவேசத்தையும் தேவனுக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களையும் எழுப்பின. இந்த அவமதிப்புக்கு யாரும் எதிர்ப்பதில்லையா என்ற கேள்வி அவன் உள்ளத்தில் எழுந்தது. அந்த அரக்கனை வெல்லும் ஒருவனுக்கு ராஜா பெரிய பரிசும் மரியாதையும் அளிப்பார் என்று படை வீரர்களிடமிருந்து அவன் அறிந்து கொண்டான். ஆனால் தாவீதின் மனதில் இருந்தது வெகுமதி அல்ல, தேவனுடைய நாமத்தின் மகிமை. அவன் திடமாக அந்த சவாலை ஏற்றான். இந்த செய்தி ராஜா சவுலுக்கு சென்றது. சிறியவனாக இருந்த தாவீதின் தைரியத்தை பார்த்து அவர் முதலில் தயங்கினார். தாவீது ஒரு முறை சிங்கத்தையும் இன்னொரு முறை கரடியையும் வென்றபோது தேவன் தன்னை காத்தார் என்று தன் அனுபவத்தை சாட்சியாக கூறி அதே தேவன் இப்போதும் தன்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினான். இதை கேட்ட சவுல் யுத்தத்துக்கு தனது சம்மதத்தை தெரிவித்தார். சவுல் தனது பாதுகாப்பு கவசத்தை தாவீதுக்கு அளித்த போது அது தனக்கு ஏற்றதல்ல என்பதை உணர்ந்து தாவீது அதை விலக்கி வைத்தான். பின்னர் சாதாரணமான கவனும் சில கற்களும் மட்டுமே கொண்டு அவன் கோலியாத்தை எதிர்கொள்ள முனைந்தான். மனித பார்வையில் அது ஒரு சாதாரணமான யுத்தமாய் தோன்றினாலும் தாவீதின் நம்பிக்கை தேவனில் உறுதியாயிருந்தது. கோலியாத் அவனை இகழ்ந்தாலும் தாவீது தேவனுடைய நாமத்தில் விசுவாசத்துடன் முன்னேறினான். அவன் எரிந்த ஒரு கல் நேராக கோலியாத்தின் நெற்றியில் பட்டு அந்த பேரரக்கன் தரையில் விழுந்தான். அந்த நிமிடத்தில் பயந்திருந்த இஸ்ரவேல் படையினர் மகிழ்ச்சி அடைந்து ஆர்ப்பரித்தார்கள். எதிரிகளும் ஓடி போனார்கள். தாவீது பெற்ற வெற்றி அவன் வலிமையால் அல்ல, அவன் கொண்டிருந்த உறுதியான விசுவாசத்தால். தாவீது சிறியவனாக இருந்தாலும் அவன் நம்பிக்கை மிக பெரியது. இன்று கூட நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் கோலியாத் போல பெரியதாக தோன்றலாம். ஆனால் நாம் தேவனில் நம்பிக்கை வைத்து பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது எந்த சவாலையும் எளிதாக வென்றுவிடலாம். தேவன் நம்மோடு இருப்பதால் நாம் அஞ்ச வேண்டியதில்லை. ஆகவே இன்று தேவனில் நிலைத்த நம்பிக்கை வைத்து கோலியாத் போன்ற எந்த பெரியதான பிரச்சனையாக இருந்தாலும் விசுவாசத்தாலே வென்றுவிடுங்கள். God bless you.